بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே மனித இயல்புகள் நம்ம இறுதியாக படித்த அந்த பகுதியோடு தொடர்புடைய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸில் அஹ்லாக் சார்ந்த பிழைகளும் மனிதன்ற குணம் சார்ந்த பிழைகளும் இந்த ஹதீஸில் இருக்குது. மனிதன்ற இயல்பிலையும் இருக்கக்கூடிய சில தன்மைகளும் அந்த ஹதீஸில் விளங்கப்படுத்தப்படுது. அது ஒரு சம்பவம் போன்ற ஹதீஸ். சில பொழுதுகள் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு அடிப்படையோடு இந்த தத்துவம் சார்ந்த அமைப்பில் இருந்து புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு சில பொழுதுகளில் இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், அதாவது புரிந்து கொள்றதுக்கு உதவலாம் என்கின்ற அடிப்படையில் அந்த ஹதீஸை நம்ம இந்த பகுதியோடு என்னை தொடர்புபடுத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் 5189வது இலக்கமாக இந்த ஹதீஸ் என்ன செய்து வருது. முஸ்லீமில் இன்னும் பல அதாவது கிரந்தங்களில் இந்த செய்தி வருகிறது. ஆனால் சஹீஹுல் புகாரியில் 5189வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸில் அதாவது இந்த செய்தி அறிவிக்கிறவர் உர்வத் இப்னு ஜுபைர். அவர் அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழியாக இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. قالت جلس 11 امرأة 11 பெண்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஃபதஆஹஜ்ன வதஆகத்ன அல்லா யக்தும்ன மின் அக்பாரி அஸ்வாஜிஹின்ன ஷைஆ, ஒருத்தருக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. அதே போல ஒருத்தருக்கு முடிவெடுத்துக் கொள்றாங்க, எந்த ஒரு செய்தியையும் கணவனுடைய செய்தியை நம்ம மறைப்பதில்லை அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இது பிழையான முடிவு. இந்த முடிவு என்ன, பிழையானது, தவறானது. ஆனால் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம். இதுல அந்த பெண்கள் யார், அவர்கள் எந்த கணவனை பத்தி பேசினாங்க என்பதும் இதுல சொல்லப்படலை. அப்ப எனவே அதுல புறமும் என்ன அதுல இல்லை. அப்போ இதுல நடந்து முடிஞ்சதுனால இதுல படிப்பினை என்ன செய்யுது இருக்குதுன்றதுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை உருவாட்ட சொல்றாங்க. இது போன்ற ஒரு விரிவான ஒரு கதை செய்தியை உருவாட்ட சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உருவா அவருடைய என்ன தாத்தாவுடைய மகன். அப்ப அதனால அந்த மாதிரியான செய்திகள் சில பொழுது இது சமர், அதை இரவு கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, உட்கார்ந்து கொண்டு பேசுற அந்த மாதிரியான நேரங்களில் கூட இது ஒரு படிப்பினைக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தான் இந்த செய்தி அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்படி என்றதுக்கு இது ஒரு இந்த செய்தியுடைய கடைசி பகுதி ஒரு ஆதாரமா இருக்குது. உட்கார்ந்து அவங்க சொல்றாங்கன்னா, கணவன்மாரோட எந்த செய்தியை நம்ம மறைப்பது இல்லை அப்படி என்று சொல்றாங்க. காலத்தில் ஊலா, முதலாவது பெண்மணி சொல்றா, زوجي لحم جمل غث على رأس جبل لا سهل فيرتقى ولا سمين فينتقل. அதாவது இவங்க எல்லாம் பேசுற அந்த முறை எப்படின்னு சொன்னா ஒரு இலக்கிய நடையில பேசுற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அப்ப இது ஒரு பழங்காலத்து சம்பவமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். எங்களுக்கு ஆயிஷார்ல அவங்க சொல்றதே பழங்கால சம்பவம் தான். அவங்க 1400 வருஷத்துக்கு முன்ன உள்ளவங்க. அவங்க அந்த நேரத்துல சொல்றவங்க கூட இன்னும் ஒரு 100 வருஷமோ 200 வருஷத்துக்கு முந்தைய செய்தியா கூட இருக்கலாம். ஏன்னா கணவனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னால், அதாவது லஹ்மு ஜமலின் கஸ்ன்னு சொன்னா ஒரு இந்த தோய்ந்து போன அந்த பலமற்ற ஒரு ஒட்டகம் இருக்குது, அதுல இறைச்சிக்கு சமம். அதாவது சீவன் இல்லாதன்னு சொல்லுவாங்க, பலம் இல்லாத சும்மா அப்படியே ஆடி ஆடி போற அந்த இறைச்சிக்கு சமம் என்ற கணவன். அந்த இறைச்சி அலா ரசி ஜபல் எங்க இருக்குதுன்னு சொன்னா மலை உச்சியில இருக்குது. அந்த இறைச்சியும் அவ்வளவு குவாலிட்டி இல்லை, ஆனா இருக்கிற இடம் எங்க இருக்குது, மலை உச்சியில இருக்குது. லா சஹலின் ஃபயுர்தகா வலா சமீனின் ஃபயுன்தகல். அது போற வழி லேசா இருந்தா கூட போய் என்ன செய்து எடுக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. அவ்வளோ சிரமப்பட்டு போய் எடுக்கிறதுக்கு அது பெருமையானதும் இல்லை. அவ்வளோ வலா சமீனின் ஃபயுன்தகல்னா அதை என்னது லேசாக எடுத்துக்கொள்றதுக்கான வழியும் பெருமதியானதும் என்னது அல்ல அப்படி என்று சொல்லியிருந்தேன். அதாவது லா சஹலின் ஃபயுர்தகா வலா சமீனா கொடுத்தது இந்த இடத்துல. ஆனா இதுல சொல்லப்படுறது உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், போய் எடுக்கிற அளவுக்கு அதாவது ரோடும் நல்லம் இல்லை, அப்படியே கஷ்டப்பட்டு போற அளவுல அது பெருமதியானதும் என்னது அல்ல அப்படின்ற கருத்துல அவர் சொல்றான். இதான் சுருக்கமா கணவனை பத்தி சொன்னது. அப்படின்னா ஏதோ வாழ்றோம் பாதிப்பும் இல்லை, அதே நேரம் பெரிய பயன் ஒன்றும் என்னது அதுல இல்லை என்ற மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க என்ன செஞ்சிடறாங்க சொல்லிடுறாங்க. இது இப்ப இதுல எல்லாம் அது என்னதான் இருக்குன்னா பெரிய ஆய்வெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெண்கள் பேசின முறை, அவங்க எதை சொன்னாங்க அப்படின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கொள்றோம். காலத்தி தானியா, இரண்டாவது மனைவி, ஜவுஜில அபுத்து ஹபரஹு இன்னி அகாஃபு அல்லா அதரஹு,
இன் அதுக்குர் உஜரஹு அபுஜரஹு அப்படின்றாங்க. என் கணவனை பொறுத்த வரைக்கும் நான் அந்த செய்தியை நான் சொல்ல விரும்பலை. சொன்னால் என்னால் நிறுத்தவே இயலாது, அவ்வளவு குறைகள் அப்படின்றாங்க. அதாவது என் கணவனை பொறுத்த வரைக்கும் நான் செய்தியை சொல்றதுக்கு விரும்பலை. அப்படி நான் சொன்னேன்னா நிறுத்த முடியாமல் போயிடும்போது நான் என்ன செய்கிறேன், பயப்படுறேன். வெளிரங்கமாக பார்த்தாலும் சரி உள்ரங்கமாக பார்த்தாலும் சரி ஒன்றுமே தேராது, எல்லாமே குறைதான் உண்டு என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் சொல்லி காட்டுறான். இது ஒரு மனைவி. இப்போ அந்த கணவனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, இந்த கணவனை பொறுத்த வரைக்கும் என்னது டோட்டலாக குறைதான் அப்படி என்று சொல்ற மாதிரி அவங்களும் சொல்றான். அடுத்தது காலத்தி சாலிசா, மூன்றாவது பெண்மணி சொல்றா, ஜௌஜி அல் அஷன்னக் இன் அன்திக் உதல்லக் வ இன் அஸ்குத் உஅல்லக். ஜௌஜி அல் அஷன்னக், என் கணவனை பொறுத்தவரை கடுந்தன்மை உள்ளார். அவரை அதை பத்தி நான் ஏதாவது இங்க பேசினேன்னு வைங்களே, உடனே தலாக் தான். செய்தி அவருக்கு போச்சேன்னா தலாக்ல போய் முடியும். சரி, நான் அவரை பத்தி யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருந்தாலும் கூட நான் மனைவியா என்ன செய்யலாம், வாழ இல்லை, அப்படியே இடையில தொங்க விட்டுருப்பாரு. அப்படின்னா என்ன, தலாக்கு நடக்காது, உரிய மனைவி மாதிரி என்ன செய்ய மாட்டாரு, வைத்து கொள்ளவும் மாட்டாரு. பேசினாலும் குத்தம், பேசாட்டி என்னது குத்தம் என்ற லெவல்ல தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல கணவரை பத்தி என்ன செய்யல, இங்க வரல. காலத்தில் ராபியா, நாலாவது மனைவி சொல்றா. இப்ப இதுல எல்லாத்துலயும் அதாவது அவங்களுக்கு அநியாயம் நடந்ததாகவோ அது அந்த மாதிரியான எதுவும் வரல. பேசினா தலாக் சொல்லப்படுவேன், பேசாட்டி என் வாழ்க்கை என்ன செய்யுது, இடையில தொங்கு வாழ்க்கை மாதிரி என்ன செய்து இருக்குதுன்னு சொல்லிக்கிறான். நாலாவது மனைவி சொல்றா, ஜௌஜி கலைலி திஹாமா லா ஹர்ரும் வலா குர்ரும் வலா மகாபா வலா சஆமான்றான். இதை கேட்குற டைம்ல சிலவங்க என்ன நினைக்கலாம், இஸ்லாமிய குடும்பத்தில் இவ்வளோ இந்த கணவன்மாரை பற்றிய செய்தியை படிக்கிறதுல என்ன பிரயோசனம்னு நினைக்கக்கூடாது. இப்படி ஒரு செய்தி புகாரி முஸ்லீம்ல இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சு கொள்றதுன்றது குடும்பவியலில் தான் என்ன செய்யணும், இதை தெரிஞ்சு கொள்ள போகணும். இதில் ஏதாவது நமக்கு பிரயோசனமான செய்திகள் இருக்கிறதுக்காக அந்த முழுமையாக அது கணவன் மனைவியோடு சம்மந்தப்பட்டன்னு முழுமையாக வாசிக்கிறேன். ஜௌஜி கலைலி திஹாமா, திஹாமாவுடைய இரவு போல, திஹாமா மலையுடைய நைட்டு போல தான் என்ன ஹஸ்பண்ட். லா ஹர்ரும் வலா குர், சூடும் இல்லை குளிரும் இல்லை, சூடும் இல்லை குளிரும் இல்லை. வலா மகாஃபா வலா சஆமா, பயமும் இல்லை சோர்வும் இல்லை, பிரச்சனை இல்லை. இருந்தா இருந்துட்டு போறாரு, டென்ஷனும் ஆக மாட்டாரு. அது நேரம் பெருசா இறக்கம் இருக்காது. அது அவராறு பாட்டில் வாழ்ந்துட்டீங்க, நான் என்ன செய்யறேன் ஏண்ட அமைப்பில் நான் இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாலாவது மனைவி சொல்றான். காலத்தில் ஹாமிசா, அதாவது இந்த ஹதீஸுள்ள ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, நம்ம எவ்வளவுதான் ஸ்பீச் பண்ணாலும் கணவனை ஒரு 4-5 வகையா பிரிக்கிறான். இது 11 டைப்பே என்ன செஞ்சு சொல்லிருக்கு. இந்த மெத்தடில் ஒருத்தன் இருப்பா அப்படின்னு சொல்றதை நம்ம சமுதாயத்தை இருக்கிறான். ஆனா அது அப்படியே இந்த ஹதீஸ் பிரிச்சு சொல்லுது. 5வது மனைவி சொல்றா, ஜௌஜி இன் தஹல ஃபஹித் வ இன் ஹரஜ அசித் வலா யஸ்அலு அம்மா அஹித். என கணவர் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னால் சிறுத்தை. வ இன் ஹரஜ அசித், வெளியே போனாரு அப்படின்னு சொன்னால் சிங்கம். வலா யஸ்அலு அம்மா அஹித், கிடைக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி கேள்வி கேட்டுக்கவும் மாட்டாரு. இது பாராட்டுக்கு சொல்லப்பட்டதா விமர்சனத்துக்கு சொல்லப்பட்டதா என்று இதுக்கு கமெண்ட்ரி எழுதுறவங்க என்ன சில விளக்க நூல் எழுதுறவங்க கருத்து முறம் வர்றாங்க. ஏன்னா பாராட்டுக்கு சொன்னா இந்த ஃபஹித், வீட்டுக்கு வந்தா தூங்கிடுவாரு அப்படி என்றது உண்மையில நல்ல பண்பு. என்ன நல்ல பண்பு, தூக்கம் அல்ல. வீட்டுக்குள்ள சிலர் என்டர் ஆகிற டைம்லயே இப்படி பார்த்தா ப்ரூம் என்ன தும்பு தடி கீழே விழுந்துரி, இது யார் இங்க இப்படி வச்சது அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த இடத்துல போனா இது என்ன ஒற்றை அடிக்கலை அப்படின்னு ஏதாவது கேட்கறது. இது என்ன செய்யுது, இப்படியே போற வழியில கிச்சனுக்கு போகும் வரைக்கும் கேள்வியா தான் இருக்கு. கிச்சனை கண்ட உடனே இன்னாலில்லா வேணும், என்ன இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு என்னது ஒரு ஜனாசா நடந்த ஃபீலிங்ல என்ன செய்வாங்க, ஒரு கவலையோடு இருப்பாங்க. இந்த மாதிரி கணவன் வீட்டுக்கு வர டைம்ல மனைவி மாற என்ன செய்வாங்க, தட்டு என்ன இது இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லி சில வேலை நல்லத்தையும் கூட கெடுதியா மாத்துற அளவுக்கு தருத்தி பண்ணி நினைப்பாங்க. ஏன்னா கணவன் எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி சேர் இருந்துச்சு அது மாதிரி போடு அப்படி என்னென்ன அந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணி நினைப்பான். அதான் வலா எஸ்அலு அம்மா அஹித், வீட்டுக்குள்ள வந்தா தொட்டது பிடிச்சதுக்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார். அது ஒரு விஷயம். வீட்டுல இந்த இன்தஹல ஃபஹித் அப்படின்றதுக்கு 2-3 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று வீட்டுக்குள்ள வந்தா தூங்குவாரு, இன்னொன்றைக்கு ஃபஹத் பாயும். அப்ப என்ன நல்ல ஆர்வமாய்ப்பாரு, அதாவது உடல் உறவுல குடும்ப வாழ்க்கையில ஆர்வமாய்ப்பாரு. இன்தஹல ஃபஹித், வீட்டுக்கு வந்தா சிறுத்த மாதிரி என்ன செய்வாரு, நடந்து கொள்வாருன்னா என்னோடு அதாவது உடல் தேவைகள் விஷயத்துல குடும்ப விஷயங்கள்ல மிகவும் ஆர்வமா என்ன செய்வாரு, இருப்பாரு. இந்த தூங்குறேன்னு சொல்றவங்க வேற 2 அர்த்தம் சொல்றாங்க. தூங்குறாருன்னா வந்தா அவர் பாடுகின்ற பாரம் இருக்குது, கணக்கு எடுக்க மாட்டாரு அப்படின்ற அர்த்தம் அதுல என்ன செய்யுது இருக்குதுன்றான். வைன் ஹரஜ அசித், வெளியே இருந்தா சிங்க. ஆனா நமக்கு சில தலையில இருக்கும்,
வீட்டுக்குள்ள நுழைந்தா சிங்கம், வெளியே போனா அசிங்கம் என்றது அந்த மெத்தட்ல உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இவர் வெளியே போனா ஒரு சிங்கம் மாதிரி என்ன செய்வார், நடந்து கொள்வார். வீட்டுக்குள்ள வந்து சொன்னா ஃபஹீதுக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க என்னன்னா, அந்த ஒரு அசம்பந்த போக்குள்ள மிருகங்கள்ல இதையும் செய்வாங்க, சிறுத்தைய. அதாவது பெரிய கவனம் இல்லாத அமைப்புல என்ன செய்யும், அது இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டத்துல இந்த 19 அவர் தூங்குற முயல்கள் விளங்கிட்டா, 19 அவர் தூங்குற மிருகங்கள், அப்படி லிஸ்ட்ல இந்த இதுவும் ஒரு லிஸ்ட்ல வரும், சிறுத்தையும். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்ன கணவர் இருக்கிறாங்கன்றது இதை பார்க்கிற டைம்ல பாராட்டாதான் நமக்கு என்ன செய்யுது, அது விளங்குது. கணவன் வந்து இந்த லெவல்ல நடந்து கொள்ளும் வீட்டுக்குள்ள. அதான் சொல்லுவாங்க, ஒரு கிராமப்புற வாசிட்ட கேட்கப்படுது, மணில் ஆக்கல் யாரு புத்திசாலி அப்படின்னு கேட்கப்பட்டது. கால் அல் ஃபத்தீன் அல் முத்தகாஃபில், புரிஞ்சும் புரியாத மாதிரி நடக்கக்கூடியவன் தான் புத்திசாலி. புரிஞ்சிருக்கும், புரியாத மாதிரியே என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள நடந்து கொள்ளணும். மனைவி இதை வந்து இந்த இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டா, நமக்கு உண்ட மறைக்கிறா, பாதிப்பில்லாத விஷயங்கள் மறைக்கிறா, வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னுரை போடுறா அப்படின்னு, நீ எங்க வாரான்னு எனக்கு தெரியுமன்றவெல்லாம் புத்திசாலி இல்லை. ஆனா அப்படித்தான் நிறைய பேர் புத்திசாலி தரத்தை என்ன செய்யுது, நிரூபிக்கிறது. எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கே விளங்கிட்டு எனக்கு தெரியும், நீ எங்க டச் பண்ணாலும் அது எந்த டிப்ஸ் வச்சுல வேலை செய்யணும்னு தெரியும், பெரிய தத்துவமா என்ன செய்வாங்க பேசிட்டிவான். அவன் புத்திசாலி இல்லை. அவன் எப்படி இருக்கணும்டா, வாய்ப்பு சொல்ற டைம் நான் அப்படியான்னு கேட்டுக்கண்டு, அதாவது தனக்கு கீழே உள்ள மனைவி பிள்ளைகள்கிட்ட வந்து தான் அவங்களோட லெவலுக்கு உள்ளவன் என்று நடந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை தான் அவங்களுக்கு என்ன செய்யும், பிடிக்கும். எதையும் பேசலாம் என்ற அந்த தன்மையில் அது இருக்கணும். அதான் வலா யஸ்அலு அம்மா அஹித், அகப்பட்டதை எல்லாம் கேள்வியாக என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அதுதான் பெண்களுக்குள்ள விஷயம். இன்னும் சொல்ல போனா இதுல நிறைய செய்திகளை நீங்க பார்க்கலாம். நான் முழுசா சொல்லிட்டு அதை சொல்றேன். வீட்டுக்குள்ள வந்து என்ன செய்வார் என்ற பகுதியை நிறைய பெண்கள் பேசுறாங்க. ஏண்டா பொதுவாக வந்து இன்றைக்கு ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்றாங்க, ஒரு பெண் தன்னோட வீட்டில தான் வந்து தலைவியாக இருக்க விரும்புவா, வீட்டுள்ள விஷயங்கள் நான் நிர்வாகியாக இருக்கணும்னு விரும்புவா. சில நேரங்கள் அதிகமாக கணவன் வீட்டில் இருக்கிறதே விரும்பவும் மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட அதிகாரத்துக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் செய்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ஹஸ்பண்ட் சும்மா வைக்க மாட்டானே, வீட்டில் இருந்தாலும் உட்காந்துருக்க மாட்டேன், கிச்சனில் போய் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறான். வீட்டில் இருந்தா பேத்து இருந்து உப்பு இருக்குதா, இது என்ன வளமைக்கு மாத்தமான உப்பு இருக்குதுன்னு சொல்லி அப்படி டென்ஷன் ஆகிற பாட்டியெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு கிச்சன் வேலையில் அவட கூட்டுற வேலையிலிருந்து, பெட்ஷீட் வேலையிலிருந்து, மெத்த வேலையிலிருந்து எல்லாத்தையும் என்ன செய்வான், இன்டர்னலாக சம்மந்தப்படுத்தி மேசையை மாற்றுவான், இங்கே மிக்சியை வச்சுக்கிற அங்கே மிக்சியை வேண்டுவான். இதுல எல்லாம் தலை போகிற டைம்ல பெண்கள் மாறினாலும் அவங்களுக்கு ஒரு மன ரீதியாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் செய்யும். ஏன்னா நம்ம இதுக்குள்ளதான் சுதந்திரமா இருக்கிறோம். இதையும் கூட அவன் எதை செய்யலாம், அவங்க மிஞ்சி போனா இந்த அல்மாரியை திறக்க விட மாட்டாங்க. அது வந்து போட்டு அது தர்த்தீப குலைச்சிடாங்க. என்னது அது என்ன காரணம்னா, பெண்கள் அந்த வீட்டுக்குள்ள ஒரு அதிகாரத்தோடு இருக்கணும்னு விரும்புவாங்க. அந்த அதிகாரம் தண்டை வீட்டுக்குள்ள. அதனால கணவன் என்ன செய்யணும், ஒரு பெண் வந்து பெட்டை இங்கதான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா பேசாம இருந்துடும். இங்கதான் நம்ம இதை வைக்கணும், லைட்டை வைக்கணும், இங்கதான் பூவை வைக்கணும், அல்லது இங்கதான் எனது ஒரு மேசையை வைக்கணும், பேசாம இருந்துடும். அதுல நம்மளோட ஐடியாவை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. வீட்டுக்குள்ள அவள் வந்து ஒரு சுதந்திரமாக்கி நினைக்கிறேன், நான் தான் தலைவேண்டிக்கு நினைக்கிறேன். அதுலயே நம்மளோட ஐடியாவை என்ன செய்யறது, போட்டு அவர்களுடைய அந்த சுதந்திரத்தை இல்லாம அப்படி இருக்கக்கூடாது. வீட்டு மார்க்க ரீதியா கூடுமா கூடாண்டா அது ரெண்டும் ஓகே தான். ஆனா நல்ல வழிகாட்டில் வீட்டுக்குள்ள அவங்களோட முடிவுகளுக்கு நிறைய என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். அதுதான் நீங்க வலா யஸ்அலு அம்மா அஹித், கண்ட அகப்பட்டதெல்லாம் கேள்வியா கேட்க மாட்டான். கால சாதி ஆறாவது பெண்மணி, ஜௌஜி இன் அக்கல லஃப் வ இன் ஷரிப ஷ்தஃப் வ இன் இல்தஜஅ அல்தஃப் வலா யூலிஜுல் கஃப் லியஅலமல் பஸ். அதாவது என்னன்னா, ஜௌஜி இன் அக்கல லஃப், அவர் சாப்பிட்டாருன்னா நல்லா வலிச்சு க்ளோஸ் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவார். வ இன் ஷரிப ஷ்தஃப், குடிச்சா இது இங்க சொல்றது வலிச்சு ஒழுக்கமா சாப்பிடுவார்னு அதுக்கு சொல்லலை, உன்னே மீய வைக்க மாட்டாருன்னு சொல்றது. வ இன் ஷரிப ஷ்தஃப், குடிச்சாருன்னு சொன்னா ஒரு மண்டி கூட என்ன செய்யாது, இருக்காது. வ இன் இல்தஜஅ அல்தஃப், தூங்கினார்னா சுருண்டு படுத்துருவார். மற்றவனை பத்தியெல்லாம் எந்த யோசனையும் அவருக்கு இல்லை. வலா யூலிஜுல் கஃப் லியஅலமல் பஸ், இந்த வலா யூலிஜுல் கஃப் கையை நுழைக்க மாட்டார் அப்படி என்று சொல்றது வந்து அதாவது இந்த கினாயாவாக சொல்லப்பட்டிருக்குது, அதாவது சிலேடையாக சொல்லப்பட்டுச்சா டைரக்ட்லி சொல்லப்பட்டுச்சா. டைரக்ட்லி என்று சொன்னால் உடலுறவை குறிக்குது. அதாவது என்னோட அந்த உடலுறவு சிந்தனைன்றதே அவருக்கு என்ன இல்லை. மற்றத்துல எல்லாம் என்னது, வாராரு குடிக்கிறார், தின்றார், படுத்தார், சுத்த சுயநலவாதியா என்ன செஞ்சார் இருந்தாருன்னு சொல்ல வாரா. இன்னொரு கருத்து சொல்லப்படுது பஸ்ன்னு வருது. இதுல பஸ்னா இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இல்லல்லா, எனது உள்ள கிடைக்கைகள் கவலைகளை நான் அல்லாஹ்விடத்திலே முறைப்படுகிறேன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அப்ப பஸ்னா இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, சில பொழுதுகள்ல இது வந்து கவலைகளை ஒரு பெண்ணுக்கு என்று என்ன செய்யும், இல்லாத கவலையெல்லாம் இருக்கும், உண்மையான கவலையும் இருக்கு, இல்லாத கவலை இருந்துட்டு இருக்கும். அப்ப அந்த மாதிரி எந்த விதமான மனரீதியான ஒரு விசாரணையும் அவர்கிட்ட இருக்காது. கையை என் மேல நுழைக்க மாட்டார், அல்லது என் போர்வைக்குள்ள நுழைக்க மாட்டார். எடுத்துக்கன்னா அணைச்சி பேசி என்ன பிரச்சனை அதெல்லாம் இல்லை. உண்டமா, குடிச்சமா, தூங்கினமா, கிளம்பினமான்னு என்ன செய்வார், அவர் இருந்து கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல நீங்க எடுத்து பார்க்கணும், அவங்க சொல்லக்கூடிய அந்த முக்கியமான சப்ஜெக்டுகள், இந்த வலிச்சு தின்றுட்டு
முழுசா குடிச்சிட்டு சுருண்டு படுக்கிறது என்ற தன்மை எல்லா பெண்களுக்கும் என்ன செய்யாது, எப்பயும் பிடிக்காது. சில ஒரு நாள் பிடிச்சாலும் 2 நாள் பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தான் பெண்கள் என்ன செய்வாங்க, நல்லா செலவுக்கு கொடுத்த கணவன்ட்டே கோபமாக்கிற இந்த மாதிரி சென்டிமெண்ட் சப்ஜெக்டுகளை தான். சிலர் பார்த்தீங்கன்னா பெருசாக செலவுக்கெல்லாம் கொடுத்திக்க மாட்டாங்க, ஆனால் தலையில் வச்சிருப்பாங்க பெண்கள். காரணம் அவ்வளோ சென்டிமெண்ட்டாக என்ன செஞ்சிருப்பாங்க, அதில் நடந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி செய்திகள் தான் அது. காலத்தி சாபியா 7வது பெண்மணி சொல்றா என்னன்னு சொன்னால், ஜௌஜி கயாயா தபாகா குல்லு தா இன் லஹுதா ஷஜ்ஜகி அவு ஃபல்லகி அவு ஜமா குல்லன் லக்கி என்றார். இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த கணவனை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து கயாயாண்டு வருது, அயாயாண்டு வருது, தபாகாண்டு வருது. தபாக்காவுக்கு 2 அர்த்தம் சொல்லப்படுது. இப்ப தமிழ் உள்ள மொழிபெயர்ப்புல பார்த்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை தான் அவங்களால என்ன செய்யலாம், மொழிபெயர்க்கலாம். சில அடிக்குறிப்புகள் போட்டிக்கிறாங்களோ தெரியாது, ஒரு இதாக மொழிக்கலாம். தபாக்கான்னு சொல்றது, அதாவது என் கணவர் வந்து 2 அர்த்தம் சொல்லப்படுது. இதுல குடும்ப உறவுகள், உடல் உறவு நடக்கிறது, அதுல வந்து என்ன மாதிரி நடந்து கொள்ளணும்னு தெரியாத ஒரு ஆளுக்கு தபாக்கான்னு சொல்லி அதுக்கு சொல்லப்படுது. தபாக்கான ஒரு பெண்ணை உணர்ந்து என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்ற அமைப்புல இல்லாம அவருடைய தேவை அந்த சிந்தனை மட்டும் முடிச்சுட்டு போற மாதிரியான ஒரு முறைமை அதுல என்ன செய்யுது, சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு கணவனாக என கணவர் என்ன செய்யறாரு, இருக்கிறார். அடுத்தது கோபக்காரர், ரொம்ப அவர் வந்து என்னது, ரொம்ப கோபக்காரரா இருக்கிறார் அப்படின்னு என்ன செய்து சொல்லப்படுது. தமிழ்ல இதை வந்து, அதாவது இவங்க எப்படி அதை மொழிபெயர்த்திக்கிறாங்க அப்படி என்று சொன்னால், 7வது பெண் இதை, அது 7வது பெண் வச்சுக்கிறீங்களா, அது வாசிங்களா, அது 7வது இதை. ரைட், ஓகே. அதாவது என் கணவர் விவரம் இல்லாதவர். இப்ப ஐயன்னு சொல்றது அறியாமை. ஐயன்னு சொல்ற சொல்ல இன்னமா சுஆல் ஷிஃபாவுல் ஐய சுஆல், அதாவது மடத்தனத்தை இல்லாமாக்குறது என்றது வந்து கேள்வியின் மூலம் தான் என்ன செய்யறோம், நீங்க இல்லாம. அது மாதிரி விவரம் இல்லாதவர் அல்லது ஆண்மை இல்லாதவர், அந்த கயாயா அயாயான்னு வருது. அப்ப என்னது, ஆண்மை இல்லாதவர். இந்த சற்றும் விவேகம் இல்லாதவர் என்றதுக்கு தான் இந்த தபாகா, அதுதான் நான் சொன்ன அந்த 2வது டிரான்ஸ்லேஷன். அதாவது தபாகா அப்படின்னு சொன்னால் அந்த சற்றும் விவரம் இல்லாதவர் அர்த்தம் இருக்கு. ஜஹல் முத்தப்பாக்கன்னு வாங்க, வடிகட்டிய அறியாமை, அதுக்கு ஜஹல் முத்தப்பாக்கன்னு சொல்லுவாங்க. அந்த தபாகா அதுவும் சொல்லப்படுது. இன்னொரு அர்த்தம் என்ன, நான் சொல்ற மாதிரி இந்த உறவு கொள்ற முறையில ஒரு சப்ஜெக்டை சொல்லி இந்த மாதிரி அவர் என்ன செய்வாரு, நடந்து கொள்வாரு. என்னுடைய சிந்தனை என்ன, என்னுடைய ஆசை என்ன என்றதை பாக்குறதெல்லாம் அவர்கிட்ட இல்ல. இவருக்கு குல்லுதா இன் லஹுதா, உலகத்தில் உள்ள எல்லா குறையும் அவருக்கு உண்டு. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா குறைகளும் அவருக்கு உண்டு. ஷஜ்ஜகி ஒன்றில் உங்களோட முகத்தை உடைச்சிருவாரு. ஏதாவது ஒன்றதான் என்னது, பலான்னு ஒரு அரை விழுந்து முகம் என்ன செஞ்சிடும், காலி ஆயிரும். அவு ஃபல்லைக்கு, அதாவது உடல்ல வேற எங்கேயாவது என்ன செஞ்சிருவாரு, காயத்தை ஏற்படுத்துவாரு. அவு ஜமா குள்ளல்ல கேளு 2யும் செய்வார். முகத்துல உடல்ல 2யும் சேர்த்து. அந்த பெண்மணி எப்படி சொல்றாங்கன்னா, சஜ்ஜைக்கு ஒன்று முகத்துல அடிப்பாரு, அல்லது உடல்ல அடிப்பாரு, அல்லது 2யும் சேர்த்து என்ன செய்வாரு, செய்வாரு. அதாவது அவ்வளவுக்கு என்ன, ஒரு விவரம் இல்லாத, எதுக்கு எடுத்தாலும் விவரம் இல்லாட்டியும் அடுத்த என்ன வரும், டென்ஷன் ஆயிடுவார். சரியா, அந்த மாதிரியான ஒரு தன்மை அவரிடத்துல என்ன செய்து உண்டு அப்படி என்று 7வது மனைவி சொல்றான். 8வது மனைவி காலத்தி சாமினா ஜௌஜி அல் மிஸ் மஸ்ஸு அர்னப் வர்ரீஹு ரீஹு ஜர்னப். அதாவது அவருடைய மஸ்ஸு வந்து மஸ்ஸு அர்னப், ஒரு முயல் தொட்டா எப்படி ஒரு மென்மை இருக்குமோ அந்த முயலை தொடுற மாதிரியான அது மிருது தன்மை அவர்கிட்ட இருக்கும். வர்ரீஹு ரீஹு ஜர்னப், அவருடைய வாசனை வந்து மறிக்கொழுந்து வாசனை போல அவர் எப்ப என்ன செய்வாரு, இருப்பாரு. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நீட்டா மென்மையான தன்மை உள்ளவராக இருப்பார். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம், அந்த பெண்கள் சொல்ற டைம்ல அவங்களுக்கு பிடிச்சதை சொல்றாங்க, அல்லது அவங்களுக்கு நல்லா பாதிச்சதை சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லல, அவங்களுக்கு எது நல்லா பிடிக்குதோ அதை சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல 2 பண்பு இருந்தாலே ஒரு பெண் என்ன செய்வா, 10 கெட்ட பண்பை பொறுத்து கொள்வா. எவ்வளவு நல்ல பண்பு இருந்தாலும் 2 வெறுக்கத்தக்க தாங்க இல்லாத பண்பு இருந்தா அவளுக்கு பொறுமையே இல்லாம போயிடும். அதைத்தான் இங்க சொல்லிட்டு வராங்க. நான் இவ்வளவு செய்யறேன், இவ்வளவு நல்லா இருக்கிறேன், அது செய்யறேன், என்ன முக்கியம், 2 மோசமான பண்பு. சிலர் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா சத்தம் விடுறது இல்லை. வீடு வெட்டிக்கிற அளவுக்கு, அடுத்த வீட்டு கேட்கிற அளவுக்கு சவுண்டு. மனைவி எப்பையும் சத்தம் போடாங்க அப்படிதான் போடுவேன், இன்னொரு சவுண்டை விட்டேன்னு இப்படி ஒரு டீம் ஒன்று இருக்குது. இவங்க எவ்வளவுதான் செஞ்சுட்டாலும் அந்த மனைவிக்கு வெறுப்பா என்ன பதியும், இது பதியும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ல சிலர் இருக்கிறாங்க வந்து நிறைய வெறுப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் பார்ப்பாரு, குட்டிச்சுட்டு வந்து அடிப்பாரு, அது செய்வார். ஆனா அந்த மனைவி அவரோட அவ்வளோ நல்லா நடக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது அவருக்கு பிடிச்சது, அவர் ஸ்பெஷலா செய்யற ஒன்று பிடிச்சிருக்கு, அதனாலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த செய்தியில நம்ம சுருக்கமா பார்க்கிற ஒரு முக்கியமான தகவல் உண்டு. அடுத்த காலத்தி தாசியா 9வது மனைவி சொல்றா, ஜௌஜி ரஃபீஉல் இமாத் தவீலுன் நிஜாத் அதீமுர் ரமாத் கரீபுல் பைத்தி மினன் நாத் அப்படின்றான். ஜௌஜி ரஃபீஉல் இமாதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று ரஃபீஉல் இமாத்ண்டா
அவர் வந்து தாங்கி பிடிக்கக்கூடியவர் என்ற கருத்திலேயும் இருக்குது. சிலர் வந்து என்ன செய்யறாங்க, கூடாரம், அதாவது பெருங்கூடாரங்களை அடிச்சு விருது கொடுக்கிற தன்மைக்கு அவர் ரெடியாக இருக்கிற மாதிரி சிலங்க அப்படி தமிழே மொழிபெயர்த்திக்கிறான்னு நினைக்கிறேன். இன்னொரு அர்த்தமைக்கு எல்லாரும் தாங்கி பிடிக்கக்கூடியவர், அதாவது ரஃபி ஒலிமாத் தூண், உயரமான தூண். உயரமான தூண்டா என்ன, அதுக்கு மேல் உள்ளதுகள் என்ன செய்யுது, தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மை. தவீலுன் நிஜாத் அப்படின்னா உயரமான அவரும் என்னது உயரமானவர். அதீமுர் ரமாத் நிறைய சாம்பல் கொண்டவர் அப்படி சொல்லுவாங்க அரபுல. ஹாதா கதீருர் ரமாத் நிறைய சாம்பல் உள்ளவர் அப்படின்னா வேஸ்டானது வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை, விருந்தாளிகள் அடிக்கடி வாரன்னு அர்த்தம். வீடு நெருப்பெரிச்சு இந்த சமையல் என்ன செய்யுது அடிக்கடி போடப்பட்டு கொண்டிருக்கின்ற அர்த்தம். அப்போ இதுல வந்து அதீமுர் ரமாத் கரீபுல் பைத்தி மினன் நாத், கரீபுல் பைத்தி மினன் நாத், அதாவது விருந்தாளிகளுக்கு என்றைக்கும் பதிலளிக்கக்கூடிய மாதிரியான அந்த சூழ்நிலையை அவர் என்ன செஞ்சிருப்பாரு, உருவாக்கியிருப்பார். நாதி என்று சொல்றது ஒன்று கூறுற இடம், அது வீட்டுக்கு பக்கத்துல வச்சிருப்பாருன்னா எப்பயுமே விருந்தாளிகள் வரக்கூடியதான். அதாவது விருந்தளிக்கிறது ஸ்பெஷலான அவரது குணம், எல்லாரையும் தாங்கக்கூடிய தன்மை அவருக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படின்னு போட்டிக்கிறாங்க. இப்போ 9வது அது டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. ரைட். சமைத்து போட்டு வீட்டு முற்றத்தில் சாம்பல் நிறை வைத்திருப்பவர், மக்கள் அவரை சந்திப்பதற்கு வசதியாக சமுதாய கூடத்திற்கு அருகில் வீட்டை அமைத்துக் கொண்டார். அதான் விஷயம். அதாவது மக்களை சந்திக்கிற வசதி என்றதுக்கு அவர் ஏற்படுத்தி அதிமுறமாக நிறைய என்னது விறகரிச்சு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த தவீலும் நிஜாதுன்னு சொல்றது வால் பூர்வைக்கு தான் சொல்றது. தவீல் என்றது உயரமானது. அடுத்து ரஃபி அலிமாதன்னா தூண்களால் உயரமான, அதாவது உயரமான தூணுனா அவர் தாங்கக்கூடிய என்ற தன்மையும் இருக்குது. கூடாரம் அப்படி என்ன செஞ்சது இருந்த இந்த இது வந்து விருந்தளிக்கிறது இந்த கணவர் என்ன அவ்வளவு உள்ளவர் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அதை சொல்றாங்க. ஏன்னா விருந்தளிக்கிறவர் வந்து தன்னை குடும்பம்ல யார் குடும்பம் வந்தாலும் எல்லாருக்கும் என்ன செய்வார், கவனிச்சுக்கின்றே இருக்கக்கூடிய தன்மை உள்ளவர். காலத்தில் ஆஷிரா 10வது மனைவி சொல்றார், ஜவுஜி மாலிகுன் வமா மாலிகுன் ஹைரும் மின் தாலிக். என்ற கணவர் வந்து 2 அர்த்தம் இருக்குது. என் கணவர் வந்து மாலிக், பேர் மாலிக், அல்லது ஜவுஜி மாலிக்கும் நிறைய விஷயங்களை சொந்தமாக என்ன செய்யறாரு வச்சிட்டு போவார். மமா மாலிக் என்றால் என்ன, மாலிகுன் ஹைரும் மின் தாலிக், அதாவது மாலிக் அதை விட மிகவும் சிறந்தவர். லஹு இபிலுன் கதீராத்துல் மபாரி கலீலாத்துல் மசாரி வைதா சமஅன சௌத்தல் மிஸ்ஹரி ஐக்கன் அன்னஹுன்ன ஹவாலிக். அதாவது அவருக்கு வந்து நிறைய, அதாவது இந்த ஒட்டகைகள் உண்டு, அதுல இருந்து பால் கறக்கக்கூடிய அமைப்புல நிறைய ஒட்டகைகள் உண்டு. கலீலாத்துல் மசாரி அவையெல்லாம் மேய்கிறது கொஞ்சம் தான், அது குர்பானி கொடுத்துருவார் இவரை போய் வார விருந்தாளிகளுக்கு. அப்ப கலீலாத்துல் மசாரி கொஞ்சமாகத்தான் மேயும் அப்படின்னா அவசரமா என்ன செஞ்சு அறுக்கப்பட்டுரும். இதா சமயம் சௌத்தல் மிஸ்ஹர் இந்த குழலோசை எதுவும் கேட்டுட்டேன்னா ஐக்கண்ண அந்த ஒட்டகங்கள்லாம் முடிவெடுத்துரும். உன்ன ஹவாலி நம்ம என்ன இன்றைக்கு அழிய போறோம், இன்றைக்கு விருந்தாளிகள் யாரும் என்ன செஞ்சிட்டாங்க வந்துட்டாங்க என்று முடிவெடுத்துரும் அப்படி என்ன இதுல சொல்ற. அப்படின்னா அவ்வளவு இதுவும் விருந்தோம்பல தான். ஆனா அறுத்தறுத்து இந்த குர்பானிகளாக என்ன செய்வாரு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர். அதுல அந்த ஜவுஜி மாலிகுன் ஒமா மாலிகுன் அதை எப்படி மொழிபெயர்த்திக்காங்க 9வது 10வது செல்வந்தர், அதான் சொந்தக்காரர். சரியா அந்த அர்த்தத்துல அதுல மொழிபெயர்த்திக்கிறான். ஜவுஜி மாலிகுன் வமா மாலிகுன் ஹைரும் மின் தாலிக், அவரும் சொந்தக்காரர், எல்லா விஷயங்களையும் சொந்தமாக வைத்திருப்பவர் என்றால் என்ன தெரியுமா, எத்தனை பெரிய செல்வந்தர் தெரியுமானா இவதான். ஒட்டகங்களை அறுத்தறுத்து மக்களுக்கு விருந்து படைக்கக்கூடிய தன்மை உள்ளவர். காலத்தில் ஹாதியத அஷர், இதுல கொஞ்சம் ஸ்பெஷல் இதுதான் 11வது. காலத்தில் ஹாதியத அஷரத ஜவுஜி அபூ ஸர்ஐன் வமா அபூ ஸர்ஐன் அனாஸ மின் ஹுலியின் உதுனைய வமலஅ மின் ஷஹ்மின் அதுதைய வபஜஹனி فبجحت إلي نفسي وجدني في أهل غنيمة بشق فجعلني في أهل صهيل وعطيت ودائس ومنق فعنده أقول فلا أقبه وأرقد فأتصبح وأشرب فأتقنح أبي زرع فما أبي زرع أكومها رداه وبيتها فساه ابن أبي زرع فما ابن أبي زرع مضجعه كمسل شطبة ويشبعه ذراع الجفرة بنت أبي زرع فما بنت أبي زرع توء أبيها وتوء أمها وملء كسائها وغيض جارتها جارية أبي زرع فما جارية أبي زرع لا تبث حديثنا تبثيثا ولا تنقث ميرتنا تنقيثا ولا تملأ بيتنا تعشيشا. قالت خرج أبو زرع والأوتاب تمخض فلقي امرأة معها ولدان لها كالفهدين يلعبان من تحت خصرها برمانتين فطلقني ونكحها فنكحت بعده رجلا سريا ركب شريا وأخذ خطيا وأراح علي نعما ثريا وأعطاني من كل رائحة زوجا وقال كلي زرع وميري أهلك.
قالت فلو جمعت كل شيء اعتانيه ما بلغ اصغر آنية ابي زرع. உண்மையிலே ஒரு அழகான ஒரு சப்தம். சின்ன 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 விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை என்ன செய்யலாம், நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அது அந்த மொழிபெயர்ப்பு வாசிங்க. 11வது. ஜௌஜி அபு ஜரா, எனது கணவர் அபு ஜரா. வமா அபு ஜரா, எனது கணவர் அபு ஜரா. அபு ஜரா எத்தகையவர் தெரியுமா? ஆபரணங்களை அவரின் காதுகளில் ஊஞ்சலாட செய்திருக்கிறார். ஆசையாக உணவளித்து என் கொடுங்கைகளை கொடுக்க செய்துள்ளார். அவர் என்னை பூரிப்படைய செய்திருக்கிறார். என் மனம் நிறைந்திருக்கிறது. ஒரு மலை குகையில் அல்லது ஷிக் என்னும் இடத்தில் சிறிது ஆடுகளுடன் தெரிந்து கொண்டிருந்த குடும்பத்தில் என்னை கண்ட அவர் என்னை மனைவியாக ஏற்று குதிரைகளும் ஒட்டகங்களும் உள்ள தானிய களஞ்சியமும் கால்நடை செல்வங்களின் அரவமும் நிறைந்து அவரின் பண்ணை விட்டு என்னை வாழச் செய்தார். நான் அவரிடம் எதையும் பேசுவேன். நான் அலட்சியப்படுத்தப்பட்டதில்லை. நான் தூங்கினாலும் நிம்மதியாக முற்பகல் வரை தூங்குகிறேன். என் தூக்கத்தை யாரும் கலைப்பதில்லை. நான் உண்டாலும் பருகினாலும் பெருமிதப்படும் அளவிற்கு உண்ணுகிறேன், பருகுகிறேன். என் கணவரின் தாயார் உம்மு அபி ஷர்வா எத்தகையவர் தெரியுமா? அவரின் வீட்டுக்கு களஞ்சியம் எப்போதும் கனமாகவே இருக்கும். அவரின் வீடு விசாலமானதாகவே இருக்கும். என் கணவரின் புதல்வர் இப்னு அபிஷுரா எத்தகையவர் தெரியுமா? அவரின் படுக்கை உருவப்பட்ட கோரை போன்று அல்லது உரையிலிருந்து எடுக்கப்பட்ட வாளை போன்று சிறியதாக இருக்கும். அந்த அளவிற்கு கச்சிதமான உடலமைப்பு உள்ளவர். ஒரு ஆட்டுக்குட்டியின் ஒரு சப்பை இறைச்சி அவரின் பசியை தணித்துவிடும். அந்த அளவிற்கு குறைவாக உண்ணுபவர். என் கணவரின் புதல்வி பிந்த் அபிஷுரா எத்தகையவர் தெரியுமா? தம் தாய் தந்தைக்கு அடங்கி நடப்பவர். கட்டான உடல் கொண்டு அவரின் ஆடை நிறைவானதாகவே இருக்கும். அண்டை வீட்டுக்காரை அவரை கண்டு பொறாமை கொள்வார். என் கணவர் அபிஷுராவுடைய பணிப்பெண் எத்தகையவள் தெரியுமா? அவள் எங்கள் ரகசிய செய்திகளை அறவே வெளியிடுவதில்லை. வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை சேதப்படுத்துவதில்லை. வீட்டில் குப்பை கூலங்கள் சேர விடுவதும் இல்லை. அவ்வளவு நம்பிக்கையானவள், பொறுப்பு மிக்கவள், தூய்மை விரும்பி. ஒரு நாள் பால் பாத்திரங்களில் மோர் கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படும் வசந்த கால அதிகாலை நேரம் என் கணவர் அபூசுரா வெளியே சென்றார். வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தார். அவளுடன் சிறுத்தைகள் போன்ற அவருடைய 2 குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகளை அவளுடைய இடைக்கு கீழே 2 மாதுளங்கனிகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தனர். எனவே அவருடைய கட்டளைகள் மனதை பறிகொடுத்து என்னை விவாக விலக்கு செய்துவிட்டு அவளை மணந்தார். அவருக்கு பின் இன்னொரு நல்ல மனிதருக்கு நான் வாக்கப்பட்டேன். அவர் வேகமாக செல்லும் குதிரையில் ஏறி பஹ்ரைன் நாட்டில் உள்ள கத் என்னும் இடத்தை சேர்ந்து ஈட்டி ஒன்றை எடுத்தார். மாலையில் வீடு திரும்பிய போது ஏராளமான கால்நடைகளை நிலம் கொண்டு வந்தார். மேலும் எனக்கு ஒவ்வொரு பொருட்களிலும் ஒரு ஜோடியை வழங்கி உம்மு சாவுவே, நன்றாக நீயும் சாப்பிடு, உன் தாய் வீட்டாருக்கும் சாப்பிடக்கூடும் என்றார். ஆனாலும் அவர் எனக்கு அன்புடன் வழங்கிய எல்லா பொருட்களையும் நான் ஒன்றாய் குவித்தாலும் என் முதல் கணவரான அபூசுராவின் சின்னஞ்சிறு பாத்திரத்தை கூட அளவில் இருக்கும். அடுத்த நாம இப்ப இதுல என்னன்னு சொன்னால், இந்த செய்தி வந்து அந்த உம்மு ஜரா வந்து என்ன செய்யறா, அதாவது சொல்லி காட்டுறா, இந்த அஃப்வன் அந்த அபூசருடைய மனைவி சொல்லி காட்டுறா, ஏன்னா கணவர் வந்து அபூசரா, அவர் அபூசரா பத்தி என்ன அப்படி. இப்ப இவ தான் டீட்டெயில்ஸா என்ன செஞ்சுக்கிறா, மற்றவங்க எல்லாம் சோட்டா தன்னை இதை முடிச்சுட்டா. இவ அபூசரா பத்தி, அபூசராவுடைய தாயை பத்தி, மாமியாரை பத்தி, அபூசராவுடைய தாயார் மாமியாரை பத்தி, அபூசராவுடைய மகளை பத்தி, அபூசராவுடைய மகனை பத்தி, அபூசராவுடைய வேலைக்காரியை பத்தி, அபூசராவுடைய வேலைக்காரி அடுத்த வீடு இதை சம்பந்தப்படுத்தி இவ்வளவு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2ஆம் திருமணம் முடிக்கிறாங்க. அந்த 2ஆம் திருமணத்துக்கு பிறகு என்னைய டைவர்ஸ் பண்றாங்க. அந்த டைவர்ஸுக்கு பிறகு 2ஆம் திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய ஞாபகம் என்னோட எப்படி இருக்குது அப்படின்னு அவ்வளவு செய்தியை என்ன செய்யறாங்க, அதை சொல்றாங்க. இதுல இந்த செய்தியை படிச்சாலே ஒரு பெண் எதை விரும்புவா, எப்படிப்பட்ட சந்தோஷம் அவரோட உள்ளத்தில் இருக்கும் என்றது அந்த செய்தி முழுசா என்ன செய்யும் சொல்லும். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், அதை சொற்கள் என்று நான் பேசினா ஒரு அழகான சப்ஜெக்டுகள் இருக்கு இதில். உதாரணமாக சஹீல், அதீத், தாஇஸ், முனக்கின், இது இந்த மாதிரி செய்திகள்லாம் விரிச்சு நம்ம பேசலாம். ஆனால் இந்த சம்பவத்தை நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க வந்து அதாவது அந்த அழக வந்து எனக்கு ஆபரணம் போட்டாருன்னு கூட சொல்லலை. அனாச மின் ஹுலியின் உதினையே என்றான், ஆபரணங்களால் என் காதுகளை ஆடச் செய்தார் அப்படின்னா. அனாச மின் ஹுலியின் உதனையம், ஆபரணங்கள் போட்டு என் காதுகளை அப்படின்னா அழகு பார்த்தார் என்ன. அதே போல ஒமல மின் ஷஹ்மின் அதுதைய, கொடுங்கைகள் என்ற இது விளங்கிட்டா, சாப்பிட்டு சாப்பிட்டு என் கொடுங்கை கையெல்லாம் என்னது அப்படி கொளுத்து போற அளவுக்கான உணவை என்ன செஞ்சாரு, தந்தாரு.
இது லேசில கொழுக்காது, விளங்கிட்டா? அது அவ்வளவுக்கு சதை பிடிக்கிற அளவுல எனக்கு என்ன, அதாவது இந்த இந்த அதாவது அவ்வளவுக்கு நாங்க ஃப்ரெஷ்ஷா என்ன செஞ்சேன், அங்க இருந்து நிம்மதியா இருந்தேன். அப்ப அதனால எனக்கு கடுமையான ஒரு இரக்கம் அவரோட என்னது, என் மனசும் அவரை ஈர்த்தது. எப்படி என்னைய முடிச்சார் தெரியுமா? நான் எங்க இருந்தேன் தெரியுமா? ஒரு அதாவது ஒரு 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 குகைப்பகுதி மாதிரி ஒரு 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 இந்த என்ன செய்யறது, அதாவது அந்த இடத்துல அவர் வந்து ஷெக்கின்னு சொல்றாரு, ஷெக்கினோட ஒரு இடத்தையும் குறிக்குமன்றாரு. அல்லது ஒரு ஒதுங்குப்புறமான ஒரு பகுதியில கொஞ்சம் ஆடுகளை வச்சுக்கிண்டு அந்த குடும்பத்தில் இருந்தவர் தான் நான். என்னை அங்க கண்டு அவர் என்ன செய்யறாரு, என்னைய கொண்டு வந்து குதிரைகளும் ஒட்டகமும் உள்ள இடத்துல, இப்ப சஹீலண்டா ஒட்டகம் இல்ல, அட சவுண்டு அத்தீத்தண்டா அட சவுண்டு, அந்த சவுண்டை வச்சு அகலி சஹீல் அப்படின்னா அந்த சவுண்ட் உள்ள அந்த குடும்பத்துல ஒட்டகமும் குதிரைகளும் நிறைய உள்ள குடும்பத்துல கொண்டு வச்சாரு. ஆட்டு தொழுவத்திலிருந்த என்ன கொண்டு போய் குதிரைகள் வாழக்கூடிய இடத்துல என்ன செஞ்சாங்க, என்னைய வச்சாங்க. நான் அங்க வந்து நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல முறையில இருந்தேன் அங்க. அதாவது அந்த அவர் சொல்ற விவசாய கருவிகள் அதெல்லாத்தையும் சொல்றாங்க இருந்தேன். அகூலுண்டா அரபுல சொல்கிறேன், இங்க தூங்குறேன், கைலூலா. நான் அங்கே தூங்குவேன், அந்த தூக்கத்துல எனக்கு என்ன செய்யாது, அதாவது இது வராது. இன்னொரு அர்த்தம் இதுல சொல்லப்படுதுன்னா, நான் பேசுவேன், எனக்கு என்ன எந்த விதமான விமர்சனங்களும் வராது. ரெண்டு அர்த்தம் என்னது அதை சொல்லப்படுது. நான் எது பேசினாலும் அது விமர்சிப்பேன். சிலர் என்ன செய்வாங்கன்னா, சரியா பேசணும்னு மட்டுமே நினைப்பாங்க. மனைவியை கணவனே சரியா பேசணும், சரியா தான் பேசணும் எல்லாம் இல்லை, வசனங்கள் சுதந்திரமா வர விடணும். பேசுற டைம்ல ஏதாவது அப்படி கூட குறைவு விஷயத்த பேச வேண்டியதானே எப்படின்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்ற டைம்ல ஒரு நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரு 5 நிமிஷம் எடுப்பாங்க. நமக்கு பொறுமையா டைம் கேட்கறதுக்கு இருந்தா பேசணும், இல்ல நாளைக்கு பேசுவோமான்னு சொல்லி அதை அட்லீஸ்ட் மாத்தணும். அதை விட்டுட்டு அந்த பேஜ்ல விஷயத்த அது என்ன சப்ஜெக்ட் சொல்ல அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றது இல்ல. அங்க ஃபலா உக்கப்பா எனக்கு என்றைக்கும் என்ன செஞ்சதில்லை, நான் பேசுற டைம்ல யாரும் கேவலப்படுத்தினும் இல்லை, தட்டினதும் இல்லை. அடுத்தது என்னன்னா, தூங்குவேன். எப்படி தூங்குவேன்னா அத்தசப்பா முற்பகல் வரைக்கும் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். அதாவது 9 மணி 10 மணி இந்த மாதிரி நேரம் வரைக்கும் நான் தூங்க. எனக்கு வீட்டில் எந்த விமர்சனம் வராது. பெண்கள் பொதுவாக விரும்பக்கூடியது அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமான்னு சும்மா என்ன செய்யப்படாது சொல்லப்படாது. எல்லா பெண்களுக்கும் அந்த காலத்துலேயும் அதே விருப்பம் தான், இந்த காலத்துலேயும் அதே விருப்பம் தான். அந்த காலத்து பெண்களும் என்ன செய்யறாங்க, அதை விரும்பி இருப்பாங்க. அவங்களோட வேலைகள் கடமைகள் இருந்ததுனால எலும்பி செய்வாங்க. நல்லா சுதந்திரம் கொடுத்தா இப்படிதான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. 9-10 மணிக்கெல்லாம் எலும்பி ராகத்தான் நம்ம என்ன செய்வோம், எழும்புவோம். சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் எந்த இதுவும் இல்லை, எதையும் சாப்பிடுங்க எதையும் எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி தின்றான்னு கேட்கறதுக்கு அங்க யாருமே என்ன இல்லை. உம்மு அபிசரா மாமியார் எப்படி தெரியுமா? அந்த மாமியார் எப்படின்னு சொன்னா, அவங்களோட வீடும் வந்து என்ன, அது அவ்வளோ நிரப்பமாக இருக்கும், விசாலமாக இருக்கும், சாப்பாடுன்னு எப்போ நிரம்பி இருக்கும், பாத்திரங்கள் விரிவானதாக இருக்கும். வேண்டிய நம்ம அனுபவிச்சுக்கலாம். அங்கே எதுவுமே என்ன செய்யலை, எந்த பிரச்சனையும் இருக்கல. அதே போல தான் அபூசாரோடைய மகனும், அவன் வந்து அனுபவிக்கிற வேலை தந்தைகிட்ட பெருசாலாம் அனுபவிக்கல. சாதாரண சின்ன ஒரு பெட்டுக்குள்ளே சுருண்டு படுத்துக்கொள்வான். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு இருந்தது. அவருக்கு திருப்தி வந்து பெரிய நல்ல ஆட்டு கிடாயா எடுத்து தின்னணும்ன்றது இல்லை. ஜஃப்ரான்னு சொல்றது குட்டி ஆடு, அதில் ஒரு சதத்துண்டு கூட தின்னுட்டு என்ன செஞ்சிருவான். அது இறைச்சியா இருந்தா இறைச்சிக்கு அந்த சதத்துண்டு கூட என்ன போதுமானது. நமக்கு இது இன்றைக்கு பெரிய லெவல்ல இறைச்சி, அது அன்றைக்கு ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி, அதுதான். அது வந்து அவங்களோட அன்றாட உணவுல லேசா எடுத்துக்கொள்ள முடிஞ்ச உணவு சிஸ்டம். அதை எடுத்து சாதாரணமா சாப்பிட்டு இருந்துவாங்க. இந்த அபூசாருடைய மகள் இருக்கிறாங்களே, அது ஒரு ஸ்பெஷலா வர்ணிக்கிறான். என்னன்னு சொன்னா, தந்தை சொல்ல கேட்டு வாழ்ற மகள். அபிஹா தந்தை சொன்னா அது மாதிரி கேட்டு வாழக்கூடிய ஒரு மகள். உம்மிஹா உம்மா சொன்னா அதே மாதிரி உம்மாவுக்கு வழிபட்டு பாப்பாவுக்கு வழிபட்டு நடக்கிற ஒரு நல்ல ஒரு மகள். வமில் உகிசாயிஹா வர்ணிக்கிறான்னா, ஆடை நிரம்ப அவள் இருப்பாள் என்றா உடல் கட்டான புள்ள அப்படின்னா வமில் உகிசாயிஹான்னு அதுதான். அதனாலதான் வகைது ஜாரத்திஹான்றாங்க. அதாவது அண்டை வீட்டுக்காரி பார்த்தா பொறாமப்படுற அளவுல இருக்கும். எப்போ பார்த்தாலும் அதாவது ஒரு அழகான ஒரு பெண் எந்த ஒரு நல்ல நடவடிக்கை அந்த வீட்டுக்குள்ள வச்சு செஞ்சாலும் பெருமைன்றுவாங்க. சரியா, ஏதாவது ஒன்று செஞ்சிருவாங்க. அது ஹதீஸ்லேயும் ஆயிஷா ஹதீஸ்லேயும் வரும். உங்களை மாதிரி ஒரு பெண் அழகான ஒரு நிலையில இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்றவருக்கு மனைவியாக இருந்தா நிச்சயமா பொறாமை என்ன செய்யும், நேரே எரிக்கும் அப்படின்னு யார் சொல்றா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மு மிஸ்ஹர் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி. இந்த மாதிரி ஒரு பொறாமையும் என்ன செய்யும் அதுல இருந்தது. ஜாரியத்து அபூசரா, இந்த அபூசராவுடைய அந்த வேலைக்காரி இருக்காங்களே, அவங்க வந்து அவங்கள பத்தியும் சொல்றாங்க. அவங்க என்னடா வேலைக்காரி தான், அப்படி ஒரு வேலைக்காரி. எங்களோட வீட்டு செய்தி எதுவுமே என்ன செய்யாது
வெளியே போகாது. வீட்டில் உள்ள எந்த பொருளையும் அவள் என்ன செய்ய மாட்டாள், வீணாக்க மாட்டாள். எங்களை வீட்டை குப்பையாக்க மாட்டாள். சிறப்பா என்ன செய்வாள், வைத்து கொண்டிருப்பாள். இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க, வலா தம்ல உபைத்தனா தாஷீசான்னு சொன்னால் முறைகேடாக நடக்க மாட்டாள், ஒழுக்கம் கட்டி நடக்க மாட்டாள், வீட்டை வந்து தவறான ஒரு நிலைமைக்கு மாற்ற மாட்டாள். அப்படி ஒரு பேணுதலான வேலை. இப்படி அமைஞ்ச வாழ்க்கை பிடிக்கும். ஹஸ்பண்டு அப்படி வேண்டிய சாப்பிடு, வேண்டியது கூட, வேண்டிய தின்னு, எப்போ தூங்கி எப்போ எலும்பு, எப்போ தூங்கி எப்போ எலும்புற, அவ்வளோ வேலைக்காரங்களான்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் நான் வாழ்ந்தேன். பிள்ளையும் டிஸ்டர்ப் இல்லை, மகளும் டிஸ்டர்ப் இல்லை, வேலைக்காரி வேற இருக்குது, வேலைக்காரி அவ்வளோ நம்பிக்கை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் என்ன செஞ்சேன், நான் வாழ்ந்தேன். ஒரு நாள் வந்து இந்த வெண்ணெய் எடுக்கிற அந்த வசந்த கால அழகா மொழிபெயர்த்திக்கிறாங்க சரியா. ஒரு வசந்த கால காலை பொழுதுல வந்து அந்த வல் அவுதாபு தும்ஹத் அப்படி என்று சொல்றதுக்கு தான் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, மொழிபெயர்த்திக்கிறாங்க. அப்படி போற டைம்ல வந்து அந்த ஒரு மாதிரி காலையில அபூ ஸரா என்ன செய்யறாரு, அந்த வெண்ணெய்கள் கடையப்படுகிற அந்த நேரத்தில் அவங்க போனாங்க. ஃபலக்கிய இம்ரஅத்தன் மஅஹா வலதானி லஹா கல் ஃபஹ்தைன். அப்போ ஒரு பெண்ணை சந்திக்கிறேன், அவங்களுக்கு 2 சிறுத்தை மாதிரி ஃபஹத், நம்ம ஏற்கனவே வந்துச்சு இந்த ஹல ஃபஹித் வைன் ஹரஜ, அந்த மாதிரி 2 சிறுத்தை மாதிரி விளையாடி கொண்டிருக்கக்கூடிய குட்டிகள் 2 சின்ன பிள்ளைகள் 2 என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை பார்க்குறேன். அந்த பெண் வந்து அழகான பெண்ணிட தான் அதில் வர்ணிக்கப்படுறது. எல் அபானி மின் தஹ்தி ஹஸ்ர், இந்த மாதுளம் பழங்களை எடுத்து 2 பிள்ளைகளும் வந்து உருட்டி விளையாடி கொண்டு இருந்துச்சு. இந்த இடுப்புக்கு கீழால் அப்படி என்று சொல்ற டைம்ல அந்த பெண்மணி வந்து சில அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்கன்னா 3வது குழந்தை பெற்று, ஏன்னா அந்த காலத்துல குழந்தை பெறன்றது இன்றைய மாதிரி யுத்தம் நடக்கிற ஒரு ப்ரோசஸ் என்றாலே திடீர்னு குழந்தை பெற்று எழுப்பி நின்றுவாங்க, இல்லைன்னா அடுத்த வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த குழந்தை பெற்ற அந்த நேரத்துல அவ வந்து என்ன செய்யறா, 3வது குழந்தை ஒன்று பெற்ற அந்த நேரத்துல டயர்டா என்ன செய்யறான், இப்படி படுத்துட்டிக்கிறான். அதாவது இந்த மாதிரி அதாவது தலையை எப்படி வச்சு வானத்தை பார்த்த அமைப்புல அவங்க படுத்துட்டிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து அதாவது அந்த தாயின் இடுப்புக்கு கீழால வந்து இந்த மாதளங்காவை வந்து உருட்டி இந்த 2 பிள்ளைகளை என்ன செய்யுது, விளையாடிக்கிட்டு இருக்குது. சும்மா விளையாடிக்கிட்டு சின்ன பிள்ளைகள். இதை வந்து வேற மாதிரி என்ன அதாவது ஆக்கி சில கிறிஸ்தவ சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, வேற மாதிரி விமர்சிக்கிறாங்க. இது வந்து மாதுளம் பழத்துக்கு வேற அர்த்தம் கொடுத்து, மாதுளம் பழத்துக்கு என்று வர்ணிச்சு உண்மையிலே அந்த பெண்ணுடைய உடலமைப்பை வர்ணிச்சு தான் அது வந்திருந்தாலும் அதுல ஒரு குற்றம் இல்லை. வர்ணிக்கிறது வந்து ஒரு பெண் சரியா, ஏன்னா கணவன் ஏன் கவரப்பட்டாரு அப்படின்றதுக்கு ஒரு பெண் வர்ணிக்கிறார். அது ஒரு செய்தியாக புத்தகத்தில் என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு ஆபாசம் அல்ல. அவர் விபச்சாரம் செஞ்சான்னு வரல, அந்த பெண்ணை கண்டு அவர் விபச்சாரத்துக்கு அழைத்து சென்று விட்டார் அப்படின்னு வரல. உடனே விவாதத்து பற்றி அவங்க என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிச்சாங்க. எத்தனையோட 3வது பிள்ளையோட என்ன செஞ்சுக்கிறாங்க, திருமணம் முடிச்சுக்கிறாருன்னா அர்த்தம். இதைத்தான் சில அறிஞர் சொல்றாங்க. அவ்வளவு அழகா இருந்த ஒரு பெண்ணை கண்டதுனால அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா ஃபதல்லகனி வனக்கஹா, என்னைய தலாக் பண்ணிட்டு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சிட்டார். அதுக்கு பிறகும் எனக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. فنكحت بعده رجلا سريا ركب شريا واخذ خطيا وراح علي نعما ثريا. அதாவது பஹ்ரைன் நாட்டு ஈட்டின்னு சொல்றது. அதாவது அவ்வளவு வசதி, அந்த மாதிரி எடுத்து ஒரு நல்ல வசதியான ஒரு ஆளை நான் என்ன செஞ்சேன், அதுக்கு பிறகு திருமணம் முடிச்சேன். திருமணம் முடிச்சா அவர் நமக்கு அள்ளி கொட்டினார். நாமன் சரியா வேண்டிய அளவுக்கான என்னது அதை கால்நடைகள் அதை இதை அள்ளி கொட்டினார். வாத்தானி மின் குல்லி ராயத்தின் சௌஜான், உலகத்துல வாசம் அடிக்கக்கூடிய எதாக இருந்தாலும் அதாவது பிரயோசனமான எல்லாத்துலயும் ஜோடா தந்தார். வச்சுக்க உண்டல்ல இந்த 2 வச்சுக்க அவ்வளவு இருந்தது. அது மட்டுமல்ல, இவர் ஸ்பெஷலா இன்னொன்று நடக்குது இல்ல, குலி உம்மசராயே நீங்க சாப்பிடுங்க. வமீரி அஹ்லகி, அதாவது உங்களோட குடும்பத்தை நீங்க என்ன செய்ய, அதாவது சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கும் செலவழிங்க. இது இன்னொரு பண்பு. இதுல அந்த பெண்ணுக்கு கிடைச்ச ஸ்பெஷல்ல அதுல வரல, அவங்களோட குடும்பத்தை எப்படி கவனிச்சாங்கன்னு வரல. இதுல என்ன வருதுன்னா, உங்களோட குடும்பத்தை என்ன செய்யுங்க, உங்களோட உமா வாப்பா தம்பி தங்கச்சி எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, கவனிச்சுக்கங்க என்று எனக்கு சொன்னார். இவங்க அமைஞ்ச 2 வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கை. 2 வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா, கம்பேர் நடக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றதை விட கூட என்ன நடக்கும், கம்பேரிசன். இதை விட அது நல்லமா, அதை விட இது நல்லமா அப்படின்னு சொல்லி. காலத் ஃபலவ் ஜமாஅத்து குல்ல ஷைன் அதானிஹி, இவர் தந்த எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாலும் சரி, மாபலக அஸ்கர ஆனியத்தை அபூ ஸராவுடைய ஒரு சின்ன கோப்பைக்கு என்ன செய்யாது, ஈக்குவல் ஆகாது. அப்படிப்பட்ட லெவல் அவர் என்ன செஞ்சாரு, வச்சிருந்தாரு அப்படின்றான். அப்ப இந்த பெண் வந்து 2 கணவரையும் வந்து நல்லா தான் சொல்றான். 2 கணவரும் தன்னை சிறப்பாக வாழ வச்சு சொன்னார். 2 பேர்ல எனக்கு யார் சிறந்ததுன்னு கேட்டா நான் வந்து முதல் கணவரை என்ன செய்வேன் சொல்லுவேன்றாங்க. இந்த செய்தியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்லணும். அப்பதான் இந்த பதில் வரலாம். சொன்ன உடனே காலத் ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குன்து லகி க அபி ஸரஇன் லி உம்மி ஸரா, அபூ ஸரா உம்மு ஸராவோடு எப்படி நடந்து கொண்டாரோ அது போல நான் உங்களுக்கு இருப்பேன். அபூ ஸரா வந்து உம்மு ஸராவோட எப்படி நடந்து, முதல் கணவர் எப்படி நடந்து கொண்டாரோ அது போல இருப்பேன் அப்படின்றாங்க. இப்ப இதுல ஸரான்றது இவங்களுக்கு பிறந்த பிள்ளை. யாருக்கு, இந்த அபூ ஸராவுக்கும் உம்மு ஸராவுக்கும். மற்றவங்களோட பெயர்கள் வரல.
அப்போ குந்துலக்கி அபீசரைன் உம்மிசரா. அப்போ அபூசரா உம்முசரோட எப்படி நடந்தாரு? வேண்டிய மாதிரி சாப்பிடுங்க, வேண்டிய மாதிரி குடிங்க, வேண்டிய அந்த சம்பவம் கூட பிரச்சனை இல்லை. சம்பவத்துக்கு உத்தரவாதம் வழங்குற யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டிய மாதிரி சாப்பிடுங்க, நல்லா என்ன செய்யுங்க, தூங்குங்க, வேண்டிய மாதிரி இருங்க. ஹதீஸ்லயே பார்க்கிறோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபஜ்ருக்கு போறதுக்கு முன்னால என்ன செய்வாங்க? அதாவது நான் முழிச்சிருந்தா என்னோட பேசுவாங்க, நான் முழிச்சிருந்தா என்னோட பேச அப்படின்னு அடுத்த ஃபஜ்ர் அதானுக்கு அவங்க எழுப்பி இருந்தாங்கன்னா பேசுவாங்க. நான் தூங்கி இருந்தால் எழுப்பி என்னை அதட்டி விட்டு பள்ளிக்கு செல்வார்கள் வரல. நான் தூங்கி இருந்தா அவங்க பள்ளிக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா சுன்னத் தொழுதுட்டு உட்கார்ந்து என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம தூங்கி இருந்தா போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஆயிஷா ஃபஜ்ர் இல்லாம தூங்கினாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன செய்யும் வரும். மாதாவிடாய் காலமா எந்திக்கலாம், விளங்கிட்டா? தூங்கி இருந்தாலும் அதான் இருக்கலாம். சில பொழுதுகளில் வந்து என்னது அவங்க வந்து என்னது தொழுவிட்டு அவசரமா என்ன செஞ்சிருக்கலாம், தூங்கி இருக்கலாம். சில பொழுது ரசூல் போனவரை எழும்பி தொழலாமல் என்ன செஞ்சிருக்கலாம், நினைச்சுக்கலாம், எல்லாம் நடக்குமே. அப்படி இருந்தா என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு என்ன செய்வாங்க, போய் விடுவார்னு வருது. இது வந்து ரசூல்லா நடந்த அந்த தாராளமான தன்மையை காட்டுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, என்ன நான் வந்து அந்த பரீராட்ட கேட்குற டைம்ல ஆயிஷா பண்புகள் என்ன அப்படின்னா, என்ன அவங்க எல்லா விஷயத்துலையும் தூய்மையானவன் ஆகித்தாருந்த கொஞ்சம் கவனமீனம் என்ன செய்யும் இருக்கும். மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிடும், ஆடு வந்து தின்றும். மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அப்படியே தூங்கிடும், ஆடு வந்து என்ன செஞ்சிடும், தின்றும். இந்த மாதிரி சில கவன இனங்கள் இருந்தே தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு வருது. அப்போ அந்த சுதந்திரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொடுத்திருந்தாங்க. குன்துலக்கி கஅபி ஸர்இன் லி உம்மி ஸரா. உம்மு ஸராவோட அபூ ஸரா எப்படி இருந்தாரோ அது போல நான் உங்களுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல உள்ள பண்புகள் பாரு. இப்போ இதுல நீங்க ஒரு ஆள் ஒரு பேனை எடுத்து இதுல கணவனை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள், கணவன் நடத்தினதை பத்தி சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பெண் எப்படியெல்லாம் விரும்பின அடுத்த பகுதியெல்லாம் தொகுத்தா ஒரு 20,000-30,000 பண்பு என்ன செய்யுது இதுல வருது. அதுல இன்றைக்கு நம்ம குடும்ப வாழ்க்கையில மனைவிட்ட மகாபாதகம் பெரும்பாவங்கள் என்று கருதக்கூடிய மாதிரியான குற்றங்கள் எல்லாம் சிம்பிளா அதுல என்ன செஞ்சீங்க சொல்லப்பட்டீங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக என்ன செய்யல, எடுக்கல அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆனா அமைகிற கணவனை பொறுத்து தான் அது என்ன செய்யும், அவங்களுக்கு அந்த சந்தோஷம் நிலைக்கும் நிலைக்காமலும் இருக்கும் என்றது அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வரோம். ஒரு பெண் வந்து ஃபஜ்ரையும் தொழுதுட்டு அவங்களுக்கு சுதந்திரமாவும் இருந்துட்டு நல்லா தூங்குறாங்கன்னா தூங்கக்கூடிய வீட்டில் பரக்கத்து வராது அப்படின்னு இவங்களா ஒரு கதையை என்ன செய்யறது, கட்டி விடுறது. அந்த பெண் வந்து செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு 9 மணிக்கு தூங்கினாலும் சரி 10 மணிக்கு தூங்கினாலும் சரி அது பரக்கத்து வராங்கலாம் எங்கேயுமே இல்லை இடத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். ஏன் ரசூலாங்களாட்டி என்ன சொல்லிருக்கணும், அந்த பெண்மணியில இந்த விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துல அவங்களுக்கு அப்படி இருப்பேன்னு சொல்லிருக்கணும். அப்படி எதுவும் சொல்லலை. அவங்க என்ன எல்லாம் சொல்றாங்க அத்தனைக்கும் நான் உங்களுக்கு அப்படி இருப்பேன் அப்படின்னு. அது ரெண்டாவது கணவனை சொல்லவும் இல்லை, முதலாவது கணவனோட சேர்த்து அவன் சொல்றாங்க, என்ன நான் வந்து பேசினா எனக்கு எதிராக என்ன செய்யப்பட மாட்டாது, பேச்சு வராது, அதான் கேவலப்படுத்தப்பட மாட்டேன், சரிப்பில வேற கேவலப்படுத்தப்பட மாட்டேன். நான் வந்து காலை ஆங்காட்டும் என்ன செய்வேன், தூங்குவேன், குடிப்பேன், சாப்பிடுவேன், எதுவும் வராது, எந்த சிக்கலும் என்ன செய்யாது இருக்காது. ஏன்னா மாமி வீட்டில் நான் என்ன செய்வேன், மிச்சம் சந்தோஷமா என்ன செய்வேன் இருப்பேன். இந்த மாதிரி நான் உங்களோட என்ன செய்வேன் நடந்து கொள்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். இதை கேட்கிற நேரத்துல சுதந்திரமாக இருக்கணும், ஒரு நல்ல ஒரு என்ன மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று நினைக்கிற பெண்ணுக்கு அது பிழை இல்லை என்றது இந்த செய்தி எனது விளங்கு. எப்ப பிழையாகும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது வல்மர்அத்து ராயியத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா. ஒரு பெண் தன்னுடைய வீட்டில் அதாவது தன்னுடைய வீட்டில் அதுக்கு பொறுப்பாளி, அதை பத்தி விசாரிக்கப்படுவான்னு வருது. அப்படின்னா என்ன, குழந்தை வளர்க்கறத பத்தி, நம்பிக்கையை பத்தி, நாணயத்தை பத்தி, நேர்மையை பத்தி கேட்கப்படுவா. அதுல அவள் சரியா இருந்துட்டாள் அப்படின்னு சொன்னார், கடமைகள் சரியா இருந்துட்டா அவங்க தூங்குற நேரமோ சந்தோஷமா இருக்கிறதோ இதை பத்தி எந்த குறைகளும் என்ன இல்லை என்றது இந்த செய்தியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்றோம். இது ஒரு அழகான செய்தி. அதாவது இந்த செய்தியில என்ன கடைசி வசனம் ரசூலுல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த குன்துலக்கி கஅபி ஸர்இன் உம்மி. இப்படி இந்த இது கொடுக்கறத விடுங்க, மனைவி இவ்வளவு நீட்டமான ஒரு கதையை சொன்னா கேட்கிற பொறுமை யாருக்காக இருக்குதா? சரியா, எந்த வீட்டு கதை அப்படின்னு சொல்லி என்ன எதையா உண்ட சொல்லி அந்த கதையை க்ளோஸ் பண்ணி கதைக்கு எல்லாம் சரியா வரும் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு அந்த உம்மு ஸரா வந்து அவ்வளோ ஒரு கண்ணியம் கொடுத்திக்கிறான்னா உம்மு ஸரா நல்லா இருந்திக்கிறான்னு அர்த்தம், ஒன்னே மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கதையை திருப்பி விட்டுருவோம், என்ன செஞ்சிருவோம்னா உம்மு ஸரா அவ்வளோ நல்லா இருந்திக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னா என்ன, அப்படி அந்த மாதிரி எதையோ அந்த கதைகளை நமக்கு எதுக்கு தலைகீழா போட்டுருவோமோ அந்த மாதிரி அது வந்துடும். ஆனால் உண்மையிலேயே இதுல நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய இந்த செய்திகளை தொகுப்படம் எடுத்து பார்த்தோம்னா இந்த இயல்பான லைஃபை விட்டு நம்ம உலகத்தை மாற்ற இயலாது. குடும்ப வாழ்க்கை பேசினாலும் சரி எது பேசினாலும் சரி. இப்ப இந்த 11 பேரும் சொல்றாங்களே கணவரை பத்தி,
இத உலகத்தை விட்டு மாத்தேலுமான்னு கேட்டா மாத்தேல. அதுக்காக வேண்டி குடும்பவியல் என்ன செய்யப்படுறதில்ல, போய் பேசப்படுறல. என்ற கணவன் அப்படி ஃப்ரெஷ்ஷா அபூசர மாதிரி மாத்தி எடுக்கணும் அப்படி என்றதுக்காக வேண்டியெல்லாம் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யப்படுறதில்ல, பேசப்படுறதில்லை. இந்த டைப் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸும் இந்த மாதிரியான மனைவிமார்களும் இருந்து கண்டே தான் உலகத்துல. அப்படித்தான் உலகத்தெல்லாம் அமைச்சு இருக்கிறான். இந்த உலக நிர்வாகம் அப்பதான் என்ன செய்யும், நடக்கவும் செய்யும். இதெல்லாம் மாத்தேல. அது இயல்பான தன்மை. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எதுவுமே என்ன செஞ்சிட போறதில்லை, அமைஞ்சிட போறதில்லை, முழுசா அமைஞ்சிட போறதில்லை. குறைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் எதுல எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரலாம், குடும்ப வாழ்க்கை பேசப்படுறது எது, இப்படியான லைஃப் ஸ்டைல் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்துக்கிறத நம்ம பார்க்கிறோம். பண்பாடுகள் அப்படி என்று சொல்றதுல குறைபாடுகள் எல்லா இடத்திலையும் என்ன செய்யுது, இருந்துதான் இருக்கிறத பார்க்கிறோம்.